தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்த போதனை. ஆண்டவராகிய இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன போதித்தார், அவருடைய வழிமுறைகள் என்ன, அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அவர் மனிதனுக்காக உண்டு பண்ணின அந்த மாபெரும் மீட்பு என்ன, கர்த்தராகிய இயேசு மனுஷனுக்கு எப்படி ரட்சிப்பை உண்டு பண்ணினார், இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இவைகளால் நமக்கு இன்று இந்த காலத்தில் உண்டாகிற பிரயோஜனங்கள், இயேசுடைய போதனைகளும் வழிமுறைகளும் இன்று நம் வாழ்வை எப்படி பாதிக்கிறது, இன்று அவைகளை நாம் கடைபிடிக்கும்போது நம் வாழ்வு எந்த விதத்தில் மாற்றமடைகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படி நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, இப்படி இது முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த போதனை. இந்த போதனைகள் மூலமாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான படத்தை பெற்றுக்கொள்வீர்கள், அவரை குறித்த சரியான அறிவை அடைவீர்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சரியான இடம். ஏன்னா இதன் மூலமாக இயேசு எப்படிப்பட்டவர், அவரை குறித்த சத்தியம் என்ன, பைபிள் போதிக்கிற சத்தியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இயேசுவின் மூலமாக இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி மாற முடியும், இயேசு இன்றும் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி முக்கியமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவில், கிருபையில், விசுவாசத்தில் வளருவீர்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து இந்த போதனைகளை கேளுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ப்ரோக்ராம் பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வாழ்வில் அநேக நன்மைகளை உண்டாக்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த மெசேஜஸை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த மற்ற விசுவாசிகள், மற்ற ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைங்க. அவங்க கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, சர்வ வல்லவர் நீர், வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர், உன்னத தேவன் நீர், நீர் ஒருவரே இரட்சகர். தாப்பனை, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த மகா பெரிய வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர், பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். இவங்க வாழ்க்கையில் உம்முடைய கரம் வெளிப்படட்டும். உம்முடைய நன்மைகள், உம்முடைய கிருபைகள், உம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். தாப்பனே, உம்முடைய தயவு வெளிப்படட்டும். ஜீவிக்கிற தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தாப்பனை, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெறுமையாக திரும்பி போகக்கூடாது. ஒவ்வொருவரும் நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் பெற்று செல்ல வேண்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். எதிர்பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொடும். தேவ வார்த்தை உங்கள் வாழ்வை மாற்றும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஆண்டவராக இயேசுவை குறித்த ஒரு 4 பிரதான வெளிப்பாடுகளை முதலாவது தியானித்தோம். ஆண்டவராக இயேசு நித்திய தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு
வாக்கு பண்ணப்பட்ட மெசியாவாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்து மனுஷகுமாரனாக வாழ்ந்தார். ரைட். இந்த பூமிக்கு வரும்போது அவர் தன்னுடைய தெய்வீக தன்மைகளையும் தெய்வீக வல்லமைகளையும் எடுத்து வச்சுட்டு தன்னையே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். இந்த சத்தியங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய குழந்தை பருவத்தை குறித்து தியானித்தோம். அவர் சந்தித்த அந்த சோதனைகளை குறித்து தியானித்தோம். இப்பொழுது அவருடைய அந்த ஊழியத்தை வந்து நம்ம ஒரு கிரானலாஜிக்கல் ஆர்டரில் கால அட்டவணைப்படி சிஸ்டமேட்டிக்காக தியானித்து கொண்டு வருகிறோம். போன மெசேஜஸ்லாம் இந்த கடந்த ஒரு சில மெசேஜஸில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். இப்பொழுது இந்த 3ஆம் அதிகாரம் முதல் பகுதியை தியானிக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சுவிசேஷத்தை மட்டும் எடுத்து தியானிக்கல, இயேசுவை குறித்த மொத்த வாழ்க்கையும் தியானிக்க விரும்புகிறோம். அதனால தான் பாருங்கள், 4 சுவிசேஷங்களையுமே கையில் எடுத்துருக்கிறோம். அந்த சுவிசேஷங்களில் அந்த ஆர்டராக கிரானலாஜிக்கல் ஆர்டரில் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ரைட். 4கையுமே கையில் எடுத்துருக்கிறதுனால அந்த கிரானலாஜிக்கல் ஆர்டரில் அதை தியானிக்கும்போது நம்மளுக்கு இயேசுடைய அந்த வாழ்க்கையை குறித்த அந்த வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஒரு சில காரியங்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இங்கே வந்து ஆண்டவராக இயேசுவை சந்திப்பதற்கு ஒரு பரிசேயன் வருகிறார். ரைட். இவரோட பேர் வந்து நிக்கோதேமு. ராத்திரியில் வந்து பார்க்குறாரு, பகலில் வந்து பார்த்துட்டா மற்றவங்களாம் அவர் இயேசுக்கிட்ட வந்து பேசுகிறத பார்த்துருவாங்க, பிரச்சனை வந்துடும் மற்ற பரிசேயர்கள்ட்ட இருந்து ஆசாரியர்கள்ட்ட இருந்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் மறைமுகமாக ராத்திரியில் வந்து சந்திக்கிறார். ரைட். அப்போ நடந்த காரியங்களை இங்கே பைபிள் நமக்கு விவரிக்கிறது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமும், இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த முதல் 10 வசனங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து 10 வசனங்களை ஒன்றா எடுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சிங் வந்து ஒரே டாபிக் சம்மந்தப்பட்டது. ரைட். அந்த கான்வர்சேஷனை வந்து நம்ம வந்து கட் பண்ணி தியானித்தான் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் 10 வசனங்களே மொத்தமாக எடுத்துருக்குறோம். ஆனால் படிக்க போகிறது கொஞ்சம் ஆழமாக தனித்தனியாக எடுத்து தான் பார்க்க போகிறோம். ரைட். சரி, அப்போ இந்த நிக்கோதேமு யார் அப்படின்றத பார்த்தோம்னா, முதல்ல அவர் வந்து யூதர்களுக்குள்ளே ஒரு அதிகாரியாக இருக்கிறான், பரிசேயனாகவும் இருக்கிறான். யூதர்களில் வந்து பல விதமான குரூப்ஸ் இருந்தாங்க. ரைட். அதில் பிரதானமான ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ஆசாரியர்கள். ரைட். அவங்க தான் இந்த டெம்பிளோட கவர்னன்ஸ்லாம் அவங்க கையில் தான் இருந்துச்சு. ரைட். அந்த தேவாலயத்தை வந்து சரியான விதத்தில் செயல்படுத்துவது, அங்கே தேவனுக்கென்று ஊழியம் பார்ப்பது, பலிகளை செலுத்துவது, அந்த ஜபங்களில் வழி நடத்துவது. ரைட். அந்த
அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசாரியர்கள் ஆளுகை செய்கிற வேலையும் சேர்த்து பார்த்தாங்க. இந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் இல்லை, ரைட்? நம்ம தாவீது காலத்துலலாம் ராஜாக்கள் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சாமுவேலை போல தீர்க்கதரிசிகளை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நியாயாதிபதிகளை எல்லாம் பார்க்குறோம். அவங்க தான் இந்த ஆளுகையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நியாயம் செலுத்துவது அந்த மாதிரி காரியங்கள் அந்த மாதிரி ஆட்கள் பார்த்துக்கிட்டாங்க. ஆசாரியர்கள் இந்த டெம்பிள் ஒர்க்கை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் இயேசுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஆசாரியர்கள் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லேயும் வந்துட்டாங்க. பாலிட்டிக்ஸே இப்போ மொத்தமாக அவங்க கையில் தான் இருக்குது. தேவாலயத்தோடு அவங்க நிற்கலை. ஆளுகை செய்வதிலும் தங்களுடைய ஈடுபாட்டை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஈடுபாட்டை காமிச்சாங்கன்னு கூட சொல்லாமல் அவங்க தான் ஆண்டாங்க, ரைட்? அந்த காலத்தில் பாருங்கள், 2 பிரதானமான குரூப் இருந்துச்சு ஆசாரியர்களை தவிர்த்து. ஒன்று வந்து சதுசேயர், இன்னொன்று வந்து பரிசேயர். இந்த சதுசேயர்கள் தான் பார்த்திங்கன்னா ஆவி குறிச்சுலாம் நம்ப மாட்டாங்க, வானதூதர்களை குறித்து நம்ப மாட்டாங்க, ரைட்? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களெல்லாம் நம்ப மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு அறிவுபூர்வமாக கர்த்தரை இன்டலெக்சுவலாக தேடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, ரைட்? ரொம்ப விசித்திரமான ஒரு காரியம். ஏன்னா பொதுவாக வந்து யூதர்கள் பார்த்திங்கன்னா அற்புதத்தை விரும்புகிறவர்களாக, வல்லமையின் வெளிப்பாடுகளை விரும்புகிறவர்களாக இருந்தாங்க. சுவிசேஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா யூதர்கள் அடையாளத்தை நாடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இவங்க இந்த சதுசேயர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அடையாளங்களெல்லாம் நம்பாதவங்களாக இருக்கிறாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களெல்லாம் நம்பாதவங்களாக இருக்கிறாங்க, உயிர்த்தெழுதலையும் நம்ப மாட்டாங்க, ரைட்? உயிர்த்தெழுதலே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வான தூதர்களை நம்ப மாட்டாங்க, ரைட்? ரொம்ப ஒரு விசித்திரமான குரூப். ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டை படித்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு வந்து இது எல்லாத்தையுமே போதிக்குது, ரைட்? வான தூதர்களை குறித்து வேதம் போதிக்குது. ஆதியாகமத்திலிருந்தே இருக்குது இல்லையா வான தூதர்கள்னு சொல்லிட்டு. வான தூதர்களை குறித்து வேதம் நல்லா தெளிவாக போதிக்குது, ரைட்? அதே மாதிரி பாருங்கள், பழைய ஏற்பாடு முழுசாக வான தூதர்களை குறித்து பல ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க வந்து அந்த நம்பலை, அந்த சதுசேயர் கூட்டம். அதே மாதிரி உயிர்த்தெழுதலையும் நம்பலை. வேதம் உயிர்த்தெழுதலை போதிக்குது. மரித்தவர்களை குறித்தெல்லாம் பழைய ஏற்பாட்டில் வேதம் தெளிவாக போதிக்குது. இருந்துமே அவங்க அதை குறித்தெல்லாம் நம்பலை, ரைட்? இப்படி இவங்க வந்து ஒரு அறிவுபூர்வமாக மட்டும் கர்த்தரை தேடுறவங்களா, இந்த ஒரு சில ஞானமான பிரமாணங்களை மட்டும் விரும்புகிறவங்களா இருக்கிறாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த பரிசேயர்கள் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த காரியங்களெல்லாம் நம்புகிறவங்களாக இருக்கிறாங்க. அற்புதங்களை நம்புவாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்புவாங்க, வான தூதர்களை நம்புவாங்க, உயிர்த்தெழுதலை நம்புகிறாங்க, ரைட்? ஹல்லேலூயா. இந்த ஆசாரியர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயேசுவின் காலத்தில் இந்த சதுசேயர் கூட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க, ரைட்? இதெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரிசேயர்களுக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு சொசைட்டியில். ஏன்னா இவங்க தான் மக்களுக்கு வந்து தேவ வார்த்தையை போதிக்கிறவர்களாக இருந்தார்கள், ரைட்? அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் மத்தியில் இந்த பரிசேயர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டஸ்ட் செக்ட். தேவ வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஆட்கள்னால் அது பரிசேயர் தான். மோஸ்ட்லி இவங்க தான் பைபிளை ப்ராப்பராக படித்து ஆராய்ஞ்சு நம்புகிறவங்களாக இருந்தாங்க. இவங்க வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு தேவ வார்த்தையை போதிக்கிறவர்களாகவும் இருந்தாங்க. நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல்னால் இந்த குரூப்பில் இருந்து வந்தவர் தான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த டீச்சர் கமாலியல் ரொம்ப ஃபேமஸான ரப்பாய் அந்த காலத்தில். அவரும் பார்த்திங்கன்னா இந்த பரிசேயர் கூட்டத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்கிறார், ரைட்? ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. இப்போ அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு போதகர் தான் இந்த நிக்கோதேமு, ரைட்? ஆண்டவராகிய இயேசுவை காலத்தில் வந்து பார்த்தார் இல்லையா? இவர் வந்து போதகனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவே இவரை வந்து இஸ்ரவேலின் போதகன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, இவர் வந்து அதிகாரியாகவும் இருக்கிறார், ரைட்? அந்த ஆளுகையின் காரியங்களில் ஒரு அதிகாரியாக இருக்கிறார் இவர், ரைட்? சரி, அவர் வந்து ஆண்டவராகிய இயேசுவை பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். எடுத்த உடனே 2ஆம் வசனம், அவன் ராக்காலத்தில் இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி,
நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அவர் வந்த உடனே பார்த்திங்கன்னா அவர் ஒரு சீல் ஆஃப் அப்ரூவல் மாதிரி கொடுக்குறாரு ஏசப்பாட்ட. ரைட். பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏசப்பாவுடைய ஊழியத்தில் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை வச்சு நிறைய பிரச்சனை வந்துச்சு. போராட்டத்துலலாம் இவர்கிட்டையும் இவருடைய சீஷர்கள்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கிறதே வேலையாக வச்சுருந்தாங்க. இயேசுடைய வார்த்தைகளை சோதித்து பார்த்து அவருடைய ஊழியத்தை சோதித்து பார்க்குறேன்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறதுலையும் குறை சொல்கிறதுலையும் சில சமயம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏசப்பாவுக்கு விரோதமாக சதி திட்டம் தீட்டுறதுலையும் அவர் எப்படியாவது சிக்க வைக்கணுன்ற வேலையிலையும் ஈடுபடுறவங்களாக இருந்தாங்க. அவங்க மத்தியில் இவர் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறார். இவர் பார்த்திங்கன்னா தேவ வார்த்தையின்படி ஏசப்பாவுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு, ஊழியத்தை பார்க்குறாரு, கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறத பார்க்குறாரு. அதனால் இவர் இயேசு தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் அப்படின்றத விசுவாசிக்கிறார். அந்த அளவுக்கு நம்புகிறார். இன்னும் ஓப்பனாக மெஸ்ஸியான்னு சொல்லலை, இயேசு தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லலை. அந்த இடத்துக்கு அவர் இன்னும் வரலை. ஆனால் இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் அப்படின்றத அவர் உறுதியாக நம்புகிறார். தேவன் இயேசு மூலமாக செயல்படுகிறார் அப்படின்றதையும் இவர் உறுதியாக நம்புகிறார். அந்த 2 காரியங்களும் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். மற்ற பரிசேயர் மாதிரி இல்லை. இவர் என்ன பெல்சபூப் மூலமாக பிசாசுகளை துரத்துகிறார் அப்படின்லாம் சொல்லலை. இவர் பாவி அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இவர் அந்த குரூப்பில் இல்லை. இவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு குரூப்பில் இருக்கிறார். இன்னும் மெஸ்ஸியாவாக விசுவாசிக்கலை, ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், தேவன் இவர் மூலமாக கிரியை செய்கிறார். அந்த அளவுக்கு இவர் இந்த ஸ்டேஜில் விசுவாசிக்கிறார். ரைட். அப்போ இவர் அந்த ஒரு சீல் ஆஃப் அப்ரூவல் மாதிரி கொடுக்குறார். ரைட். அப்போ இது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இந்த பரிசேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்க ஒரு அதிகாரத்தில் இருந்ததுனாலையும் தேவ வார்த்தை அவங்க ஆராய்ஞ்சு படிக்கிற ஆட்களாக இருந்ததுனாலையும் இவங்க யாராவது ஒரு ஊழியம் கொஞ்சம் பெருசாக வருது, கொஞ்சம் பேர் வருது அப்படின்னா அவங்கள போய் கூப்பிட்டு கேள்வி கேட்டு சோதித்து பார்க்குறது இவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. ரைட். நீங்கள் யோவானுடைய ஊழியத்தில் கூட பார்க்கலாம். இந்த பரிசேயர்கள்லாம் ஆள் அனுப்பி நீர் யார், வரப்போகிற தீர்க்கதரிசியா, எலியாவா, மெஸ்ஸியாவா, உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு யோவான் ஸ்நானகன்ட்ட கூட இவங்க கேட்குறத நம்ம பார்க்குறோம். ரைட். அப்போ அவங்க இதை ஒரு வேலையாக வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு அந்த பொறுப்பும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க தான் தலைவர்களாக இருக்கிறாங்க, தேவ வார்த்தையை மக்களுக்கு போதிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பும் கூட இருக்குது. ரைட். இப்போ ஒரு போதகர் எழும்புகிறார், மக்கள் மத்தியில் பிரபலமாகிறாரு அப்படின்னா அவர் நல்ல காரியங்களை போதிக்கிறாரா, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறாரா, கர்த்தரின் பாதையில் தான் மக்களை வழி நடத்துகிறாரா அப்படின்னு சோதித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருந்துச்சு. அது உண்மை. ஏன்னா அதிகாரிகளாக இருக்கிறாங்க இல்லையா. ஆனால் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் இயேசுடைய போதனை கேட்டதுக்கு அப்புறமும் அவர் மூலமாக கர்த்தர் பிதாவானவர் செய்கிற அந்த அற்புதங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க பொறாமையின் நிமித்தம் இயேசுவை குறித்து தவறாக பேசுகிறவங்களாக இருந்தாங்க, இயேசுவை எப்படியாவது அழிக்கணும்னு தேடுறவங்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த மனுஷன் அப்படி இல்லை. இவர் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவராக இருந்தார், கர்த்தரை தேடுகிறவராக இருக்கிறார். நம்ம பின்னாடி கூட பார்க்குறோம் இந்த யோவான் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த பரிசேயர் கூட்டத்தார் இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த அதிகாரிகள் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு இவரை மாதிரி யாரும் எந்த மனுஷனும் பேசுனதில்லைன்னு திரும்ப பரிசேயர்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பரிசேயர் அந்த அதிகாரிகளை திட்டும்போது நிக்கதேம் அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கேட்குறாரு பாருங்கள், நம்முடைய நியாயப்பிரமாணம் ஒருவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியாமையே அவரை குற்றப்படுத்துமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாரு. ரைட். இப்போ அப்போ இந்த மனுஷன் உண்மை சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ரைட். ஒரு காரியத்தை விசாரிக்காமல் நம்மளாம் என்னத்தையாவது பேசக்கூடாது, இல்லை பொறாமையில் பேசக்கூடாது, இன்னொரு ஆளை அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவராக இவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நியாயம், சத்தியம், அந்த காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் நியாயத்தின் சார்பாக நிற்கிறவராகவும் நம்ம இவரை பார்க்க முடியுது.
ஆண்டவராகிய இயேசு மரித்ததுக்கு அப்புறம் கூட அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வரார் இல்லையா, அவர் கூட இவரும் சேர்ந்து இயேசுவை அடக்கம் செய்வதற்கு வராரு. வந்து நிறையா அந்த நல்ல பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றார். அந்த ரொம்ப காஸ்ட்லியான அந்த இன்சென்ஸ், ஃப்ராங்கின்சென்ஸ், மிர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார். வந்து மரியாதையோட இயேசுவை அடக்கம் பண்ணுறதுல இவரும் ஈடுபடுறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இவருடைய அந்த கேள்வி, இவருடைய அந்த விசுவாசம் இதெல்லாம் உண்மையானதாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பரிசேயர் வந்து இயேசுவை சிக்க வைக்கிறதுக்குன்னே வஞ்சகத்தோடு இயேசுகிட்ட வர்றதை நம்ம பார்க்குறோம் பைபிளில் பல இடங்களில். ஆனால் இந்த நிக்கோதேமு வந்து அந்த மாதிரி வஞ்சகத்தோடு வரல. இயேசு பார்க்கணும், பேசணும், அவர் என்ன போதிக்கிறார்னு கேட்கணும், அறிந்து கொள்ளணும் அப்படின்றதில் விருப்பமுள்ளவராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இந்த மனுஷனை குறித்து இந்த காரியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆள் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சால் தான் அவர் வார்த்தைகள் என்ன அர்த்தத்தில் பேசப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு சிலர்லாம் ஏசப்பட்ட வந்து நல்லா ரொம்ப இனிப்பாக பேசுவாங்க. ஆனால் ஏச அவங்களுடைய அந்த நோக்கத்தெல்லாம் புரிஞ்சு, இருதயத்தை அறிஞ்சு, மாயக்காரரே அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறார் இல்லையா. அதனால் யார் வர்றாங்க, ஏன் பேசுகிறாங்க, என்ன நோக்கத்தோடு பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம். இவர் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஏசப்பாட்ட வரார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இவர் இந்த விதமாக பேசுகிறாரு பாருங்க, ரைட். இயேசு இவருக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. ஆனால் அந்த பதிலுக்கும் நிக்கோதேமு சொன்ன வார்த்தைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது, சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. நீங்கள் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் நாள் நிதானமாக என் கூட சேர்ந்து வாசிங்க. அவன் ராக்கரத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். யோசிச்சு பாருங்க. இப்போ அதுக்கு ஏசப்பா சொன்ன பதிலை கொஞ்சம் கவனிப்போம். ரைட். 3ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். மேலோட்டமாக பார்த்தோம்னா ஏசு இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் என்னத்தையோ பேசுகிறாருன்ற மாதிரி இருக்குது இல்லையா. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏசப்பா சொன்ன பதிலுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. ரைட். அவர் வந்து ஏசப்பாவுடைய ஊழியத்தின் மீது ஒரு சீல் ஆஃப் அப்ரூவல் மாதிரி கொடுக்குறாரு. ஏசப்பா சொல்கிறது வந்து ஒரு குறிப்பான பாயிண்ட்டு. ரைட். மறுபிறப்பு என்பது வேதம் போதிக்கிற ஒரு குறிப்பான சப்ஜெக்ட். அதை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். நிக்கோதேமுவும் பார்த்திங்கன்னா அடுத்த வரிகளில் பார்த்தோம்னா அவர் வந்து அது அந்த அதே த்ரெட் ஆஃப் தாட், ரைட், அந்த கேள்விக்கு ஏசப்பா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு, கேள்வி கேட்குறாரு. ரைட். ஏசப்பாவுடைய வார்த்தைகளை அவர் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி பார்க்கல. ரைட். இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மள்ட்ட யாராவது பேசுகிறோம், நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம அந்த கொலோக்கியல் லாங்குவேஜில் சொன்னோம்னா இந்த மாதிரி பிளேட்டை மாற்றுறான் பார் அப்படின்னும், இல்லை சப்ஜெக்டை மாற்றுற, யூஆர் சேஞ்சிங் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இல்லையா. அப்போ அந்த மாதிரி தான் தெரியுது மேலோட்டமாக பார்த்தா. ஆனால் நிக்கோதேமு அந்த மாதிரி சொல்லலை பாருங்க. இயேசு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதிலிருந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. இது ஏன் ஏசப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்படி திடுதுப்புன்னு சொல்கிறாரு? ரைட். இந்த மாதிரி ஏசப்பாவை நிறைய இடத்துல பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இதே யோவானில் இந்த கிரேக்க தேசத்தில் வாழுகிற இந்த யூதர்கள் அவங்களாம் வந்து இயேசுவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆந்திரேயாட்டெல்லாம் இல்லையா. அப்போ பிலிப்பு அந்திரேயா வந்து ஏசப்பாட்ட வந்து சொல்கிறாங்க இவங்களாம் பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா அதுக்கு பதில் சொல்லாமல் இந்த கோதுமை மணி வந்து தனியாக இருந்தால் அது தனியாக வேணால் அதை வச்சு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே கோதுமை மணி மரித்தால் அது வந்து ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வரும் அப்படின்னு அந்த ஒரு போதனையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதாவது தான் மரித்தால் தன் மூலமாக அநேக மக்கள் தேவ பிள்ளைகளாக மாறுவார்கள் என்பதை போதிப்பதற்கு அந்த ஒரு உதாரணத்தை எடுத்து அப்படியே போதிக்க ஆரம்பிக்கிறார்.
ரைட். பார்த்தா கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது. ரைட். ஆனால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது உள்ள. ஏசப்பா ஒன்றும் சும்மா இப்படி தெரியாதனமெல்லாம் பேசுகிறது கிடையாது. ரைட். இல்லை ஒரு கவனம் இல்லாமல் பேசுகிற ஆள் கிடையாது ஏசப்பா. ஏசப்பா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அளவில்லா ஞானம் இருக்கிறது. அப்போ ஏசப்பா ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விதமாக இப்படி போதிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு நம்முடைய இருதயத்தை அறிந்தவராக இருக்கிறார், நம்முடைய ஆழமான விருப்பங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். நிக்கோதேமு நினச்சிருக்கலாம் அப்படி ஒரு ஸ்டார்டிங்கில் அப்படி ஒரு இந்த நம்ம ஸ்மால் டாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. பொதுவாக நம்ம யாரையாவது போய் பார்க்க போகும்போது எடுத்த உடனே இதை பண்ணுங்கள், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை நான் வாங்க வந்தேன், இதை நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு பேச மாட்டோம் இல்லையா. பொதுவாக போன உடனே பார்த்தோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா, சாப்பிட்டீங்களா, இன்றைக்கி வெயில் கொளுத்துதில்ல, இல்லை இன்றைக்கி மழை நல்லா வெளுக்குதில்ல அப்படின்னு ஏதாவது ஒன்று மாதிரி இப்படி பொதுவாக காரியங்களை பேசிவிட்டு கொஞ்சம் அப்படி ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சுவல் சப்ஜெக்ட் எதுக்காக அவங்கள பார்க்க போனோமோ அந்த மேட்டரை நம்ம கொண்டு வருவோம் இல்லையா. யாரும் பொதுவாக நம்ம அவசரத்தில் இல்லைன்னா பொதுவாக நார்மலாக நம்ம பேச ஆரம்பிக்கும்போது போய் உட்காந்து ரைட் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி பொதுவான காரியங்களை பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். இவர் நிக்கோதேமியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. எடுத்தவொடனே ஏசப்பாட்ட நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் ஊழியத்தை நம்புகிறேன், ரைட், உங்களுடைய கிரியைகள்லாம் கர்த்தரிடத்துலேருந்து வருதுன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவர் இந்த காரியங்களை குறித்து கேட்க விருப்பப்பட்டிருப்பாருன்ற மாதிரி தெரியுது இங்கே, ரைட். ஆனால் ஏசப்பா அவருடைய இருதயத்தை ஆல்ரெடி அறிந்து உடனே பேச ஆரம்பிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜக்கையுக்கும் ஆண்டவராக இயேசுவுக்கும் நேரடி பழக்கம் கிடையாது, ரைட். ஜக்கையுக்கு இயேசுவை தெரியாது, அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி சந்தித்தது கிடையாது. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது வாழ்ந்த மனுஷன் இல்லையா ஜக்கையு, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, பழக்கம் கிடையாது. இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு தாகத்தோடு அந்த மனுஷன் இயேசுவை பார்க்க வர்றாரு, ஆனால் அவரால் பார்க்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மரத்து மேலே ஏறி இயேசுவை பார்க்குறதுக்குன்னு காத்திருக்கிறார். ஆனால் இயேசு பாருங்கள் அந்த இடத்துக்கு வந்தோடனே அப்படி ஏறெடுத்து பார்த்து ஜக்கையை டைரெக்டாக பார்த்து சொல்கிறார், ஜக்கையுவே என் பேர் சொல்லி அழைக்கிறார். உன் வீட்டுக்கு நான் இன்றைக்கி வர்றேன், உன் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு பாருங்கள். ஏன் எப்படி ஆவியானவர் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த மனுஷன் யார், அவன் எதுக்காக அந்த மரத்து மேலே ஏறி உக்காந்துருக்கிறான். ஏன்னா பொதுவாக மரத்து மேலே நான் ஏறி உட்காரது நிறைய பேர் பார்க்குறோம். இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டிங்கன்னா அந்த மேட்சை பார்க்குறதுக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா, ரைட். நான் இந்த டோர்னமெண்ட்டெல்லாம் விளையாண்டுருக்கிறேன் கிரிக்கெட் சின்ன வயசில் டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டுருக்கிறேன், ஸ்கூலுக்குள்ள காம்படிஷன் விளையாண்டுருக்கேன், இங்கே காலேஜில் விளையாண்டுருக்கிறேன். அப்போது இங்கே லோக்கலில் இங்கே மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்காக கூட விளையாண்டுருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் போகிற பழக்கம் உண்டு. இந்த கிராமத்துலலாம் டோர்னமெண்ட் நடத்துவாங்க. இப்போ நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த காலேஜிலலாம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு போவோம், ரைட். எங்கள் சர்ச்சில் ஒரு குரூப் இருந்தாங்க, பசங்களாம் இருந்தாங்க. நான் அப்போ கேத்தலிக் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேத்தலிக் குடும்பத்தில். அப்போது எங்கள் சர்ச்சு பசங்களாம் சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி அந்த கனெக்ஷனை வச்சு இந்த டோர்னமெண்ட்லாம் விளையாடப்போம். அப்படி அந்த மாதிரி கிராமத்து சைடில் இருக்கிற டோர்னமெண்ட்டு, இந்த டவுன் சைடு இருக்கிற டோர்னமெண்ட்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் மரத்து மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க, ஆளு சுற்றி முற்றி எல்லாம் உட்காந்துருப்பாங்க, ரைட். அந்த கமெண்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்கும். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் மரத்து மேலே ஏறி உட்காருவாங்க இல்லையா. இன்றைக்கும் கூட இந்த பொலிட்டிக்ஸு யாராவது ஒரு மூவி ஸ்டார் வந்துட்டார், இல்லை ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டார் அப்படின்னா அவரை வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இப்படி ஏறி உட்காருவாங்க மரத்து மேலே, ரைட். இவரான ஜக்கி அப்படி இல்லை பாருங்க, இயேசு மீது ஒரு மெய்யான தாகத்தோடு அவரை பார்க்கணும், அவரை தெரிஞ்சுக்கணும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறார். இப்போ நிறைய பேர் அவரை சுற்றி வர்றாங்க, அவர் கூடயே வர்றாங்க. அவங்கள்ட்டலாம் ஏசப்பா சொல்லலை, ரைட். இந்தப்பா நான் உன் வீட்டுக்கு இன்றைக்கி வரேன், உன் வீட்டில் தங்க போகிறேன்னு யார்ட்டையும் சொல்லலை ஏசப்பா, ரைட். ஆனால் இந்த ஜக்கியை பார்த்து கரெக்டாக சொல்கிறாரு,
பேரை சொல்லி கூப்பிட்டு உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறார். ஏன்? இருதயத்தை பார்க்குறாரு ஏசப்பா. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த தாகம், அந்த விருப்பம், அதில் என்ன ஏக்கம் இருக்குது, என்ன ஆசை இருக்குது, என்ன கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் அறிஞ்சு பேசுகிறார். ரைட்? நம்ம இங்கே லூக்கா 5 பார்த்தோம்னா இந்த ஒரு சிலர் வந்து இந்த ஒரு பேரலைஸ் ஆன ஒரு ஆளை ஒரு 4 பேர் சேர்ந்து ஓட்டை பிரித்து வீட்டுக்குள்ளே அப்படியே இறக்குறாங்க. இயேசுவின் மூலமாக அந்த மனுஷன் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு. ஆனால் இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு உடனே நீ குணமாகுன்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு முதல்ல சொல்கிறாரு. ரைட்? ஆனால் அவங்க வந்தது எதுக்கு? இயேசுவிடத்துலேருந்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆனால் இயேசு அந்த மனுஷனை பார்த்துட்டு முதல்ல வந்து நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லலை, இல்லை குணமாகு அப்படின்னு சொல்லலை. ரைட்? முதல்ல வந்து என்ன சொல்கிறாருன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. ஏன்? பொதுவாக இயேசு அப்படி சொல்கிற பழக்கம் கிடையாது ஏசப்பாவுக்கு. ரைட்? வந்த எல்லாத்தையும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு ஏசப்பா சொன்னது கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் அப்படி சொல்கிறாரு. ஏன்? ஏன்னா இந்த மனுஷனுக்கு அது சரி பண்ணப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அந்த பாவம் மன்னிப்பு அந்த மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம்தான் அவரால் விசுவாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார் அந்த மனுஷன். அதனால் இயேசு முதல்ல அவனுக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை குணமாக்குறார். அல்லையா? இப்படி இயேசு வந்து இருதயங்களை அறிந்தவராக இருக்கிறார். மேலோட்டமாக ஒரு ஆளை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இருதயத்தில் அவன் என்ன விரும்புகிறான், இருதயத்தில் அவனுக்கு என்ன தேவை, அவன் வாழ்க்கைக்கு ஆக்சுவலாக என்ன காரியங்கள் தேவை, எப்படிப்பட்ட காரியங்களை அவன் விரும்புகிறான் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்லுகிறவராக, அதை அட்ரஸ் பண்ணுகிறவராக இயேசு இருந்தார். அந்த விதத்தில் நம்ம இந்த வசனத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ரைட், ஏசு ஏன் இப்படி புதுசாக ஒரு டாபிக் ஆரம்பிக்கிற மாதிரி சடனாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நிக்கதேமோ அந்த காரியங்களை குறித்த ஒரு கேள்வி உள்ளவராக இருக்கிறார். இதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இதை நான் புரிஞ்சுக்கணும், இந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும். ஏன்னா இந்த மனுஷன் வந்து ஒரு போதகர் இல்லையா, அவருக்கு வந்து இந்த காலங்களை குறித்த அந்த அடையாளம் இதெல்லாம் தெரியும். அவங்களாம் பைபிளை கரைச்சி குடித்த ஆட்கள். ஹேரோது ராஜா இயேசு எங்கே பிறப்பார் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே எல்லோரும் சொல்கிறாங்க பாருங்கள், கரெக்டாக உடனே பெத்லஹேமில் தான் பிறப்பார், வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு உடனே சொல்கிறாங்க. ரைட்? இதெல்லாம் பரிசேயர்கள்லாம் பைபிளை கரைச்சி குடித்த ஆட்கள், அதே சிந்தனையாக இருக்கிற ஆட்கள். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து தேவராஜ்யத்தை குறித்த கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கு தெரியுது இது மெஸ்ஸியாவுடைய காலம். முதல்ல யோவான் வந்தார், பெரிய எழுப்புதல் உண்டாகுது, மக்கள் மத்தியில் மனம் திரும்புதல் உண்டாகுது, வாழ்க்கைகள்லாம் நல்ல விதத்தில் மாறுது. அதுக்கப்புறம் இயேசு வராரு, வல்லமையோடும் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் வராரு. ரைட்? அப்போ அவங்கள வந்து காலத்தெல்லாம் பார்க்குறாங்க, அறிஞ்சுக்கிறாங்க. இது தேவராஜ்யத்தின் காலம், தேவராஜ்யத்தின் காலம். ரைட்? தேவராஜ்யம் நெருங்கி வந்துருச்சு நம்மளை. ரைட்? அப்போ நம்ம வந்து இந்த காரியங்கள்லாம் எப்படி செயல்படுதுன்னு நம்ம கற்றுக்கணும். ரைட்? ஒரு மனுஷன் எப்படி தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழைவான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நாட்டம், ஆசை, வாஞ்சை இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதுவும் குறிப்பாக நிக்கதேமு மாதிரி ஒரு போதகனுக்கு அதெல்லாம் விருப்பம் இருக்கும், நாட்டம் இருக்கும். ரைட்? இப்போ நான் பைபிள் படிக்கும்போது பாருங்கள், ஒரு சில வசனங்களெல்லாம் பார்த்தேன்னா மேலோட்டம் அப்படியே வாசிச்சுட்டு போகிறது கிடையாது. அந்த காரியங்களை குறித்துலாம் கர்த்தர்கிட்ட பேசுவேன். கர்த்தாவே, ஏன் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, எதனால் இப்படி பேசியிருக்கிறீங்க, இந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன சம்மந்தம், இங்கே எப்படி சொல்லியிருக்கிறீங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறீங்களே ஏன் அப்படின்லாம் கேள்வி கேட்பேன். அப்படி அது வந்து எனக்குள்ள அந்த ஒரு நாட்டம் இருக்குது பாருங்கள், புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ரைட்? மக்களுக்கு நம்ம சரியாக போதிக்கணும், அந்த விருப்பம்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது நிக்கதேமுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, தேவராஜ்யத்துக்குள்ளே எப்படி நுழையிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமே. ரைட்? அந்த ஐஸ்வர்யவான் ஒரு பையன் வந்து கர்த்தர்கிட்ட கேட்குறான் இல்லையா. ரைட்? ஒரு இளம் ஐஸ்வர்யவான், நான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே ஜீவனை அடைய நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் நிக்கோதேமுக்குள்ளே இருக்குது. தேவ ராஜ்யத்தை நான் எப்படி காண்பது, தேவ ராஜ்யத்துக்குள்ளே நான் எப்படி நுழைவது. ரைட்? அந்த மாதிரி ஒரு எண்ணம் இவருக்குள்ளே இருக்குது. அதைத்தான் ஆண்டவராக இயேசு உடனே அட்ரஸ் பண்ணுறார். ரைட்? இதுதான் பேக்ரவுண்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், சொல்லுங்கள், ஒருவன்
மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கணும்னா நம்ம பழைய ஏற்பாட்டு காரியம்னு தெரியணும். பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அப்படின்னு காரியங்கள்லாம் போதிக்கப்பட்டுச்சு. ரைட். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகள், அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள்லாம் பைபிளை படித்து பார்த்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் நான் ஒரு புதிய உடன்படிக்கை வருங்காலத்தில் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் அறிவிக்கிறார். அப்போ பழைய உடன்படிக்கையில் பார்த்திங்கன்னா இந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. பழைய உடன்படிக்கையில் பழைய உடன்படிக்கையில் நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருக்கணும், விருத்த சேதனம் செய்யப்பட்டவங்களாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். ரைட். இதுதான் பழைய ஏற்பாட்டோட சாராம்சங்கள், முக்கியமான காரியங்கள். ரைட். ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கணும் இஸ்ரவேல் மக்களில், ஏன்னா அவங்களுக்கு தான் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை அடையாளமாகிய விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கணும், அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். ரைட். இதைத்தான் கர்த்தர் யூத மக்கள்கிட்ட எதிர்பார்த்தார். அவங்க உடன்படிக்கையின் அவங்களுடைய பகுதிக்கு அவங்க கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். உடன்படிக்கையில் 2 பகுதி இருக்குது. ஒன்று கர்த்தருடைய பகுதி, அதை கர்த்தர் கரெக்டாக செய்வார். இன்னொன்று மக்களுடைய பகுதி. ரைட். அதை இவங்க சரியாக படித்து தெரிஞ்சு அதுக்கு கீழ்ப்படியணும். அது இவங்களோட வேலை. ரைட். அப்போ இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். ரைட். இதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் பிரதானமாக. அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் இஃப் ஐ ஹேவ் டு அது நான் சுருக்கமாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருக்கணும், இஸ்ரவேலனாக இருக்கணும். அதன் அடிப்படையில் உடன்படிக்கை இருக்குது. அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனம் செய்யப்படணும். தேவனுடைய வார்த்தைகள், அந்த நியாய பிரமாணத்தை அறிந்து அதுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இது அவங்க செய்கிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் அவனை பேதம் என்னன்னு சொல்லுகிறது, நீதிமான். ரைட். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா தேவராஜ்யத்துக்குள்ளே நுழையிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஆபிரகாம் பார்த்தோம்னா அவரெல்லாம் பரலோகத்தில் தான் இருக்கிறாரு. ரைட். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ரைட், யோசுவா, இவங்களெல்லாம் பார்த்தோம்னா அவங்க இந்த அடிப்படையில் தான் கர்த்தர் அவங்களோடு கூட இடைப்படுகிறார் இல்லையா? ஹல்லேலூயா. தாவீது, ரைட். ஒருவேளை அவங்க ஏதாவது பாவம் செஞ்சு தப்பு பண்ணால் அதுக்காக பலிகள் கொடுக்குறாரு. அந்த பாவ நிவாரணத்துக்கான பலிகள்லாம் கொடுக்குறாரு கர்த்தர். அப்போ இப்படி தான் பார்க்குறோம். அந்த பழைய ஏற்பாட்டில் மறுபிறப்புன்ற கான்செப்ட் கிடையாது. மறுபிறப்புன்ற கான்செப்டே கிடையாது. ஆபிரகாமுக்கு பிறந்திருக்கணும், அவ்வளோதான். ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருக்கணும், விருத்த சேதனம் செய்யப்பட்டவனா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கணும். ஒருவேளை பாவம் செஞ்சால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அதுக்கு சரியான பலிகளை செலுத்தி பரிகாரம் பண்ணுறவனா இருக்கணும். ரைட். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை பலியை செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கணும். அப்போ இப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் இருக்குதே வழியே. அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்ற கான்செப்டு ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையோ கண்டிஷனையோ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் பழைய ஏற்பாட்டின் காலங்களில், ரைட், வேறு ஆபிரகாமுடைய பிள்ளையாக இல்லாமல் வெளி தேசத்தில் பிறந்து கர்த்தரை பின்பற்றுறவங்க பற்றின ஆட்களும் இருக்கிறாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா ரூத்தெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளை கிடையாது. ஆனால் அவங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளோடு இணைந்து கொள்கிறாங்க. ரைட். ராகாப் பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா கானானிய பெண்மணி. ஆனால் அவங்களும் யூதர்களோடு இணைந்து கொள்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறோம். அவங்க இணைந்து கொண்டு கர்த்தரை பின்பற்றுறதை பார்க்குறோம். ரைட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ நாமான் மாதிரி ஒரு ஆள் பார்த்திங்கன்னா கர்த்தர் இடத்துலேருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் நான் கர்த்தரை தான் வழிபடுவேன், பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறார். அப்படியும் பார்க்குறோம் நம்ம. ஆனால் அந்த உடன்படிக்கையின் மக்கள் அப்படின்னு வரும்போது, அந்த பழைய உடன்படிக்கைன்னு சொல்லும்போது ஆபிரகாமுடைய பிள்ளை, விருத்த சேதனம், நியாய பிரமாணம், அதுக்கான கீழ்ப்படிதல். ரைட். மீறும்போது அந்த பலி செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போது ஏசப்பா திடீர்னு மறுபிறப்பு அப்படின்ற பாயிண்ட் இங்கே சொல்கிறாரு. இது அநேருக்கு இது திடீர்னு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது பழைய ஏற்பாட்டில் இந்த காரியம் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. மக்கள் இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. ஏன்னா நிக்கதேவுமே இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. அது எப்படி மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இவர் ஒரு போதகன், அதுவும் பரிசேயன். அப்போ இவருக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நல்லா புரியலை. இன்னும் அதோடைய அப்ளிகேஷன் என்னன்னு இன்னும் அவருக்கு விளங்கலை. இந்த இடத்துல இந்த வசனத்தை கோட் பண்ணுன்னு கேட்டிருந்தால் அவர் கோட் பண்ணியிருந்திருப்பார். இதோட அந்த ஒரிஜினல் அந்த மறுபிறப்பை குறித்து அறிவித்த அந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம் முதல். ரைட், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே 2 இடங்களில் இவர் மறுபிறப்பை குறித்து பேசுகிறார் இங்கே. ரைட், அவர் என்ன பேசினாருன்னு கொஞ்சம் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள். எனக்கு இந்த தேசம் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது என்று உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள். ஆகையால் நான் அவர்களை தூரமாய் புறஜாதிகளுக்குள்ளே துரத்தியிருந்தாலும், நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும், நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்ற கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்ற கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அவர்கள் அங்கே அதில் சீயன்றி கலப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறதையெல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். ஹல்லேலூயா. பாவமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுவாங்கன்னு சொல்கிறார். ரைட், இங்கே சொல்லிவிட்டு ஒரு புதிய காரியத்தை, அது வரைக்கும் பேசப்படாத ஒரு காரியத்தை இங்கே பேச ஆரம்பிக்கிறார். அதை கொஞ்சம் கவனிப்போம். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இங்கே ஒரு புதிய கான்செப்டை சொல்கிறார். பொதுவாக மனசு மாறணும்னு சொல்லுவார், மனம் திரும்புன்னு சொல்லுவார். ரைட், பழைய ஏற்பாட்டிலெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்ட கர்த்தர் மனம் திரும்பு, ரைட், இருதயத்தை சரி பண்ணு, இருக்கிற இருதயத்தை சரி பண்ணுன்னு சொல்லுவார். ரைட், இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு. மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணாலாம் பத்தாது, உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு. கீழ்ப்படியத்தக்க இருதயமாக வச்சுக்க, இருதயத்தை மென்மையாக வச்சுக்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய். அந்த மாதிரி தான் கர்த்தர் சொல்லுவார். ஆனால் இங்கே ஒரு புதிய கான்செப்டே சொல்கிறார். ரைட், அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ரைட், இது எதை சொல்லுதுன்னா ஆவி. ரைட், இங்கே நம்முடைய இந்த பிளட் பம்ப், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இந்த மாம்சமான அந்த இருதயத்தை சொல்லலை. ரைட், நம்ம எல்லாருக்குமே மாம்சமான இருதயம் தான் இருக்குது. யாருடைய அந்த பிளட் பம்பும் கல்லான விதத்தில் இருக்கிறது கிடையாது இல்லையா? எல்லாமே மாம்சம்தான். இங்கே அவர் நம்முடைய பிளட் பம்ப் இருதயத்தை குறித்து பேசலை. அப்போ எதை குறித்து சொல்கிறார்? ரைட், நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய ஆவியை குறித்து பேசுகிறார். கர்த்தர் நம்மளை ஒரு ட்ரையூன் பீயிங்காக படைச்சிருக்கிறார். அதாவது 3 பகுதிகளும் இணைந்து செயல்படுகிற ஒரு சிருஷ்டிப்பாக கர்த்தர் நம்மை உருவாக்கியிருக்கிறார். நம்ம வெறும் மாம்சம் கிடையாது, இல்லை நம்ம வெறும் ஆவி கிடையாது. ரைட், நம்ம பிரதானமாக நம்ம ஆவி தான். ரைட், ஏன்னா நம்ம ஆவியாக இருக்கிற தேவனின் சாயல்லையும் அவருடைய ரூபத்திலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம நம்முடைய பிரதானமான நம்முடைய ஆள் தத்துவம் ஆவி. ப்ரைமரிலி வி ஆர் அ ஸ்பிரிட் பீயிங்.
நமக்கு வந்து ஒரு ஆத்மாவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆத்மா, மனது இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் நமக்கு இந்த சரீரத்தையும் கொடுத்துருக்கிறார். இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த சரீரம்தான் நமக்கு வந்து ஒரு வீடாக இருக்கிறது. இந்த பூமியில் செயல்படுவதற்கு இந்த சரீரம் ஒரு கருவியாக இருக்கிறது. ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பூமியில் நாம் உடுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆடையாகவும் இந்த சரீரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மனுஷன்றது ஆவி, ஆத்மா, சரீரம். புரியுதா? அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த உள்ளான மனிதன், ஏன்னா அதுதான் நம்முடைய உண்மையான ரூபம், அதான் உண்மையான ஆழ்த்தத்துவம் வந்து அதுதான். இந்த பூமியில் நம்ம செயல்படுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி தான் இந்த சரீரம். அதனால தான் நம்ம பார்க்குறோம், ஒரு மனிதன் மரித்ததுக்கப்புறம் கூட ஆவி ஒன்று பரலோகத்துக்கு போகுது, இல்லைன்னா நரகத்துக்கு போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த லாசருடைய உதாரணத்தில் கூட பார்க்குறோம். ரைட்? லாசருடைய ஆவி வந்து ஆபிரகாமுடைய மடியில் இருக்குது. அந்த ஐஸ்வர்யவனோட ஆவி வந்து நரகத்தில் வெந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போ அதை பார்க்குறோம். சரீரம் வந்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. ரைட்? ஆனால் அந்த ஆவி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவி உலகத்துக்குள்ளே நுழைஞ்சு போயிருக்கு. ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ நம்ம பிரதானமாக யாராக இருக்கிறோம்? ஒரு ஆவியாக இருக்கிறோம். நம்ம இந்த பூமியில் வாழ்வதற்கென்று கர்த்தர் கொடுத்த ஒரு வீடு இந்த சரீரம். இந்த பூமியில் நாம் உடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆடை இந்த சரீரம். இந்த பூமியில் நாம் செயல்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி இந்த சரீரம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்? அப்போ தான் மறுபிறப்பு புரியும். நீங்கள் ஒரு மனுஷன் மறுபிறப்பு அடையும் போது அவனுடைய சரீரம் எந்த விதத்திலும் மாற்றப்படுகிறது கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் என்னைக்கு மறுபடியும் பிறந்தேன், எந்த நேரத்தில் மறுபடியும் பிறந்தேன், இதெல்லாம் எனக்கு அப்படியே அச்சடித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் மறுபிறப்புக்கு அடையிறதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தேன். அப்போ நீங்கள் என்னை பார்த்துருந்தீங்கன்னா நான் டோட்டலாக வித்தியாசமாக இருந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்த நொடிப்பொழுது வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எப்போ ரட்சிக்கப்பட்டேன், எந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டேன், எங்கே ரட்சிக்கப்பட்டேன், எல்லாம் எனக்கு அப்படியே அச்சடித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. என் சரீரத்தில் ஒரு மாற்றம் கிடையாது. எப்படி போனேனோ அப்படியே தான் வெளியில் வந்தேன். ரைட்? ஆனால் என்னுடைய இருதயம் அன்னைக்கு கேரண்டி மாறுச்சு. ரைட்? அந்த நொடி பொழுதில் என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டது. எனக்குள்ளே இருந்த அந்த பழைய ஆவியை கர்த்தர் எடுத்து போட்டுட்டு புதிய ஆவியை கொடுத்தார். அது எனக்கு நல்லா தெரியும். ரைட்? அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போயிருக்கிறேன், பக்காவாக தெரியும். அப்போ இதைத்தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்போ மறுபடியும் பறக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒன்றும் புதிய சரீரத்தை கொடுக்கறது கிடையாது. அவர் நமக்கு புதிய ஆத்மாவையும் கொடுக்கறது கிடையாது, புதிய மனதையும் கொடுக்கறது கிடையாது. மறுபடியும் பிறக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறார்? புதிய ஆவியை கொடுக்கிறார். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் மறுபிறப்புக்கு பேசிஸ். இது புரிஞ்சால் தான் மறுபிறப்பு புரியும். இது புரியாததுனால தான் நிக்கோதேமு வந்து ஒரு கேள்வி கேட்குறார். அது எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே போய் ஒரு மனுஷன் மறுபடியும் கருவாகி மாறி வளர்ந்து மறுபடியும் இந்த பூமியில் திரும்ப ஒரு தடவை பிறக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். ஏன்? அவர் வந்து மறுபிறப்பை ஒரு சரீரப்பிரகாரமான பிறப்போடு ஒப்பிட்டு பேசுகிறார். அதனால தான் அவருக்கு அது வழங்கலை. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? சரீரம் மறுபடியும் பிறக்கும்னா சொல்கிறார்? இல்லை, அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இதான் மறுபிறப்பு. மறுபிறப்பு என்பது மனிதனுடைய இருதயம், மனிதனுடைய இருதயத்தின் அனுபவம், மனிதனுடைய ஆவியின் அனுபவம். அது மனிதனுடைய சரீரத்தின் அனுபவம் கிடையாது, மனிதனுடைய ஆத்மாவின் அனுபவம் கிடையாது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறுபிறப்பு உங்களுக்கு நல்லா புரியும். இதைத்தான் ஏசப்பா நிக்கோதேமுக்கு அழகாக எடுத்து போதிக்கிறார். இதே காரியம் எசேக்கியேல் 36 போதிக்கப்படுகிறது. ஆனால் இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம், நமக்கு இன்றைக்கி டைம் இல்லை. நான் அந்த காரியங்களெல்லாம் அடுத்த வாரம் உங்களுக்கு இன்னும் நல்லா எடுத்து போதிக்கிறேன். ரைட்? இந்த மறுபிறப்பை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம நிறையா நல்லா ஆழமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த கான்செப்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் பிறக்கிறத குறித்து ஏசப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரைட்? மறுபிறப்பு தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதற்கான கண்டிஷனாக ஏசப்பா ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அந்த மறுபிறப்புனா என்ன,
அப்படின்றத உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து மனுஷனுடைய ஆவியின் மறுபிறப்பு அப்படின்ற பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த காரியங்களை குறித்து நம்ம அடுத்த வாரம் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரைட், சரி. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். குறிப்பாக ஆண்டவராக இயேசுவை இன்னும் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க விரும்புகிறேன். ரைட், இது உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான டெசிஷன். மறுபிறப்பு என்பது இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டுமே உண்டாகிற அனுபவம். இயேசுவை நீங்கள் உங்களுடைய சொந்த கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும்போது, உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, கர்த்தர் உங்களை மறுபடியும் பிறக்கச் செய்கிறார். அல்லேலூயா. இது வந்து இயேசுவின் மூலமாக மட்டுமே கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் மூலமாக தான் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழையிறீங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீங்க, பரலோகத்தின் குடிமகன்களாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். இது முக்கியம் பாருங்கள். இந்த ஜெபம் வந்து இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட வேண்டும், மனப்பூர்வமாக ஏறெடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் கர்த்தர் அதுக்கு மரியாதை கொடுப்பார். ரைட், வில்லிங்காக விருப்பப்பட்டு விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். அந்த வார்த்தைகளை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை இப்பொழுதே ரட்சிப்பார், மறுபடியும் பிறக்கச் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர், சர்வ வல்லவர் நீர், இரட்சகர் நீர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாப்பனே, ஆண்டவராகிய இயேசு மெய்யான தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு உண்மையான மெசியா என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவையிலே என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவத்திற்காக இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். என்னுடைய பாவ நிவாரணத்துக்காக தன்னுடைய திரு இரத்தத்தை சிந்தினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இப்பொழுது நான் ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய சொந்த கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை தைரியமாக அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன். பிதாவே, இப்பொழுது நான் மறுபடியும் பிறந்து உம்முடைய பிள்ளையாக மாறியிருக்கிறேன். பிதாவே, உமக்கு கொடான கொட நன்றி. பிதாவே, உம்முடைய குடும்பத்தில் ஒருவனாக நீர் என்னை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவுக்குள்ளாக நீர் என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இனி நீர் என் வாழ்வை பொறுப்பெடுத்து என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதைகளை எனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, எனக்கு ஜெபிக்க நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல சபையில் போய் இணைவதற்கு நீர் என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பைபிளை நன்றாக போதிக்கிற சபைக்கு நீர் என்னை வழிநடத்தி அதில் சேர எனக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் என்னோட கூட சேர்ந்து உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜெபிச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை இப்பொழுதே ரட்சித்திருக்கிறார், உங்களை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். நீங்கள் இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பைபிளை நீங்கள் கட்டாயம் வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டையும் வாசிங்க, புதிய ஏற்பாட்டையும் வாசிங்க. பைபிள் வாசிக்காமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. ரெண்டாவது, அனுதினமும் நீங்கள் பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுங்க, உங்களுடைய தேவைகளை குறித்து பேசுங்க. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், உங்கள் இருதயத்தின் கனவுகள், ஆசைகள், விருப்பங்கள், லட்சியங்கள், இவைகளை குறித்தெல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. நீங்கள் வேலையில் சந்திக்கிற காரியங்கள், உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், உங்கள் தொழிலின் காரியங்கள், படிப்பின் காரியங்கள், இதை குறித்தெல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார், உதவி செய்வார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதே போல் பாருங்கள், முக்கியமான காரியம், கர்த்தர்கிட்ட வழி நடத்துதலை கேட்டு ஒரு நல்ல பைபிளை போதிக்கிற ஒரு நல்ல சபையில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். மற்ற கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஐக்கியம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. இது முக்கியமான காரியம். ஹல்லேலூயா, மனசில் வச்சுக்கோங்க. இந்த 3 காரியங்களையும் கட்டாயமாக பின்பற்றுங்க, உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த போதனைகளை கேளுங்க. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, வாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனை குறித்து, தேவ வார்த்தையை பல டாப்பிக்கில் பேசுகிறேன். என் மனைவியும் பேசுகிறாங்க. பல ஃபார்மேட்டில் தேவனுடைய வார்த்தையை பப்ளிஷ் பண்ணுறோம். அதெல்லாம் கேளுங்க, உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழ்வது, தேவனை விசுவாசித்து எப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்வது, தேவ ஆசீர்வாதத்தில் எப்படி நடப்பது, தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது, இப்படி பல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காரியங்களை போய் பார்த்து கேட்குறதுக்கு அதெல்லாம் உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.